கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அதற்கு முன்பாக ஒரு சில அறிவிப்புகள். நம்ம ஜீசஸ் மினிஸ்டரில் அனுதின ஜெப வழிபாடு என்றைக்கும் நம்ம ஜீசஸ் மினிஸ்டரில் நடக்குது. எல்லா நாளும் கத்தார் நேரம் 12:30 மணிக்கு, அமெரிக்க நேரம் 1:30 மணிக்கு, இந்திய இலங்கை நேரம் 3 மணிக்கு இந்த ப்ரேயர் மீட்டிங் நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரி Zoom லிங்கில் நடக்குது. இதில் முடிகிற அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறவங்களும் ஒரு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ புதுசாக நீங்கள் வந்திருப்பீங்க. நம்ம தொடர்ந்து என்னைக்கும் இந்த ஒரு ப்ரேயரில் நமக்கு இருக்கும்போது பல விதத்தில் அதுலேருந்து நம்ம முன்னேற்றங்கள் பார்க்க முடியும். ஸ்பிரிச்சுவலி, அப்புறம் நம்ம வேர்ல்டு வைடான விஷயங்களானாலும் சரி தான். அதனால் முடிந்த வரைக்கும் இந்த ப்ரேயர் மீட்டிங்கில் கலந்து கொள்ள உங்களை ஒவ்வொரு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் எல்லா வாரமும் 2 நாட்கள் இந்த ப்ரேயர் மீட்டிங் நம்ம Zoom லிங்கில் நடக்குது. திங்கட்கிழமை கத்தார் நேரம் 6 மணிக்கு, அமெரிக்க நேரம் 7 மணிக்கு, இந்திய இலங்கை நேரம் 8:30 மணிக்கும், சனிக்கிழமைகளில் கத்தார் நேரம் 4:30 மணிக்கு, அமெரிக்க நேரம் 5:30 மணிக்கு, இந்திய இலங்கை நேரம் 7 மணிக்கு இது நடக்குது. இதில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அதே போல் பிள்ளைங்களுக்கான ப்ரேயர் மீட்டிங் எல்லா வாரமும் சனிக்கிழமை நடக்குது. அது 2 பிரிவாக நடக்குது. 15 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு ஒரு மீட்டிங், 16 முதல் 33 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு ஒரு மீட்டிங். அப்படி 2 மீட்டிங் ஒரே டைமில் நடக்குது. சனிக்கிழமைகளில் கத்தார் நேரம் 3 மணிக்கு, அமெரிக்க நேரம் 4 மணிக்கு, இந்திய இலங்கை நேரம் 5:30 மணிக்கு நடக்குது. இதில் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் கலந்து கொள்ள வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட நம்பர்ஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இதுக்கான Zoom லிங்க் அனுப்பி கொடுக்க அது வசதியாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இப்போது கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த சாட்சிக்கு ஒரு விரும்புகிற நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். தீபா சிஸ்டர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. பிரதர், லாஸ்ட் சண்டே வந்து என்னோட அக்கா ரொம்ப உடம்பு முடியாம ஆயிட்டா பிரதர். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு. அவளுக்கு வந்து என் ஃப்ரெண்டு அங்கே நாசார் ஜிஹெச்ல அட்மிட் பண்ண வேண்டிய கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வந்துருச்சுங்க பிரதர். அப்போ என் ஃப்ரெண்டு அங்கே நாசாருக்கா கால் பண்ணி சொல்லியிருந்தா, நீ எதுக்கும் எல்லாருக்கும் சொல்லிடு, ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கான்னு சொல்லிட்டாங்க பிரதர். எங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியலன்னு உடனே ஸ்டெல்லம்மாக்கு ஃபோன் பண்ணி அப்போ ஸ்டெல்லம்மா இதுலயே வீடியோ வாய்ஸ் கால்லேயே எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க பிரதர். கூட சேர்ந்து நானும் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம். அப்போ இயேசுவின் ரத்தத்தால வந்து அக்காவை சுற்றி வேலி அடிச்சு அவங்க ஜெபிச்சாங்க. அங்க இருக்கிற எல்லா கட்டுக்குள்ளேயும் நீங்கணும்னு சொல்லி ஜோசப் அப்பாவும் ஸ்டெல்லம்மாவும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணாங்க. அவங்களுக்காக என்ன மன்னிப்பு கேட்டு ப்ரேயர் பண்ண சொன்னாங்க பிரதர். அப்புறம் நான் ஹஸ்பண்ட் வந்து அங்க ஹாஸ்பிட்டல், ஹஸ்பண்டும் எங்க அண்ணாவும் அங்க கூட இருந்துட்டு, அப்ப ஹஸ்பண்ட் வந்து அங்க பக்கத்துல நின்னுட்டு, நீங்க உயிர்த்தெழுந்துட்டீங்க, அதே போல அக்காவும் உயிர்த்தெழணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. நாங்களும் இங்க பாப்பாங்களெல்லாம் உட்கார வச்சு இயேசுவின் தழும்புகளால் அக்கா சுகமானதற்காக நன்றின்னு சொல்லி கண்டினியூஸா எங்களால் எவ்வளவு முடியுமோ அதை சொல்லிக்கிட்டே இருந்தோம் பிரதர். காலையில தான் எதுனாலும் சொல்ல முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஒரு 2-3 மணிக்கு அங்கிருந்து ஃபோன் வந்ததுங்க பிரதர். அக்கா வந்து கண்ணு முழிச்சிட்டாங்க, கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருந்து வெளியில வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவோ அது எங்களால அது ரொம்ப பெரிய அதிசயமா இருந்ததுங்க பிரதர். எங்கேயோ குடும்பத்தார் மத்தியில நாங்க எங்க தலை குனிஞ்சிருவோமோ, எந்த ஒரு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தோங்க பிரதர். ஆனா அதுல எல்லாத்தையும் விட கடவுள் வார்த்தை உயிரோடு இருக்குங்க பிரதர். கடவுள் வந்து ஒவ்வொரு வார்த்தையினாலும் எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்திட்டு வர்றாரு. அது என்னால இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரியில சேர்ந்ததுல இருந்து இது வரைக்கும் நான் ஒவ்வொரு நாளுமே நான் ஃபீல் பண்ணிட்டு வரேங்க பிரதர். எல்லாம் சின்ன சின்ன காரியமாகட்டும், பெரிய காரியமாகட்டும், அந்த மாதிரி இருந்ததுங்க பிரதர். அதே மாதிரி ஜிஹெச்ல என்னால ஃபர்ஸ்ட் டைம் நாங்க போயிருக்கோம். என்னால அங்க இருக்க முடியலைங்க பிரதர். அந்த ஸ்மெல்லுக்கும் அதுக்கும் என்னால ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க பிரதர். இருந்தாலும் ஆண்டவரே, நான் பலவீனமா இருக்கேன், ஆனா நீங்க உம்முடைய பலத்தால் என்னை வழி நடத்திட்டு வர்றீங்க, அதுக்காக நன்றின்னு சொல்லி அந்த ப்ரேயரும் கண்டினியூஸா சொல்லிட்டே இருந்தா. அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்காகவும் நான் நிறைய பேர்கிட்ட போய் சொல்லியிருக்கேன் பிரதர். இயேசுவின் தழும்புகளால் சுகமானதற்காக நன்றின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அந்த ப்ரேயர் சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க, நான் வந்து இந்த மாதிரி எனக்கு நிறைய அற்புதம் நடந்திருக்கு, நீங்களும் இந்த ப்ரேயர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசுறவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே இந்த வார்த்தை நான் சொல்லியிருக்கேன் பிரதர். அவங்களும் அதை வச்சு ப்ரேயர் பண்ணியிருக்காங்க பிரதர். அக்கா இப்ப உயிரோடு இருக்கா. இப்ப
என் கூட கூட்டிட்டு வந்து இப்போ 1 வீக் நான் வைக்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன் பிரதர். இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு கடவுளோட இறைவார்த்தை மட்டும்தான் காரணம் பிரதர். Praise the Lord, அதனால praise the Lord. அந்த இறை வார்த்தை, அந்த உயிருள்ள வார்த்தை, அதை அறிக்கை எடுக்கிற மாத்திரத்தில் அந்த வார்த்தை எவ்வளவு அற்புதமா செயலாற்றி இருக்கு இல்லையா? இதான் கடவுள். இவ்வளவு நாட்கள் அநேக மக்களுக்கு நம்ம அந்த வார்த்தையோட வல்லமை தெரியல. ஆனா அந்த ஜீசஸ் மினிஸ்டர்ல கொடுத்தது வேற எதுவும் படல. அந்த வார்த்தையோட வல்லமை என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த வார்த்தையை அறிக்கை எடுக்கிற மாத்திரத்தில் அந்த உயிருள்ள வார்த்தை உயிரை கொடுக்குது. பலவீனமானவங்களுக்கு அந்த நோய்களிலிருந்து விடுதலையை கொடுக்குது. இது இந்த நாளில் அந்த சகோதரிக்கு மீண்டும் இந்த உயிரை தந்த அந்த கடவுளை கரங்களை தட்டியோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரதர், நான் ஒரு இடத்துல கடை வச்சிருந்தோம்ல, அந்த கடைக்காரங்க வந்து கடையை காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா காலி பண்றேன், எனக்கு நம்ம கடை பார்த்துட்டேன், அந்த ஏற்கனவே எனக்கு கொடுக்க வேண்டிய அட்வான்ஸ் திருப்பி தாங்க அப்படின்னு கேட்டேன். அட்வான்ஸ் கேட்டோன்னே 1 மாசம் ஆகும், நீ கடையை காலி பண்ணி 1 மாசம் கழிச்சு தரேன் அப்படின்னாங்க. நான் கோவப்படலை. ஐயா தயவுசெய்து இறக்கப்பட்டு தாங்கய்யா, நீங்க கொடுத்தாதான் நான் அந்த கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு. நீ காலி பண்ணாதான் அந்த பக்கத்து கடைக்காரர் அட்வான்ஸ் தருவாரு, தந்தவனுக்கு மாத்தி விடுவேன். நான் ஒண்ணுமே கண்டுக்கல. நான் வந்துட்டு ஆண்டவர்கிட்ட வந்து ஒப்பு கொடுத்துட்டு அவங்களுக்கு ப்ளஸ் பண்ணதான் செஞ்சேன். ப்ளஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணேன். அது நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரியில இருந்து கற்றுக்கொண்டது. ப்ளஸ் பண்ணி ப்ரேயர் பண்ண 3 நாள்ல என் வீட்டம்மா நான் ஃபோன் பண்ணி கேட்கறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. நான் சண்டே ரூபா கொடுத்துருந்தேன்னாங்க. அது மாதிரி நேற்று ரூபா கொடுத்துட்டாங்க. ஆமா, ஆண்டவருக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வேற எதுவும் செய்யல இல்லையா? கோவப்படல, வன்முறை எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஆண்டவரின் நாமத்தினால் அவங்களை ஆசீர்வதிக்கிற போது ஆண்டவர் அதுல செயலாற்றுறார். இது நம்ம செயலாற்றல, நம்ம பலத்தினாலோ நம்ம முயற்சினாலோ இல்லை. கடவுளின் நாமத்தினால் அவர்களை ஆசீர்வதிக்கின்ற போது கடவுள் அந்த இடத்துல இடப்படுறாங்க. முடியாது என்ற சூழ்நிலைகளை கடவுள் முடியும் என்ற சூழ்நிலையை மாற்றுறார். பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி. க்ளோரி டு காட். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். மேரி அபிஷா சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நாங்க வந்து எங்க ஊர்ல உள்ள ஒரு குழந்தை, பிரின்ஸ் குழந்தையோட பேரு, உடம்பு ஃபுல்லாவே கொப்பளமா இருக்கு. டாக்டர்ஸ் திருப்பி விட்டுருக்காங்க. ஆனா நம்ம குரூப்ல போடணும்னு நினைச்சேன், ஆனா நான் மறந்துட்டேன். ஆனா அந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனேயே எங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்க கிட்ட மன்னிப்பு கேட்டேன். நான் அங்க அந்த அண்ணன் இருக்கேன், பிள்ளைங்க கிட்ட சொன்னோம். அப்படின்னு அந்த குழந்தைக்கு ஏற்கனவே காயங்களால ஜெபம் எடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லி 4 பேரையும் உட்கார வச்சு ஜெபமாலை கையில வச்சு சொல்ல சொன்னோம். எப்படி சேர்ந்துதான் சொன்னான், எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க. அடுத்த நாள் தான் நான் ப்ரேயர் பண்ணேன், மறந்துட்டேன் அப்படின்னு ப்ரேயர் பண்ணோம். இன்னைக்கு கேட்கும் போது அந்த குழந்தைக்கு விட்டுருக்காங்க. ஆனா இப்போ அந்த உத்தியோகம் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருதுன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த குழந்தை உச்சத்தலையில இருந்து அந்த உள்ள இருந்துச்சுன்னு சொன்னாங்க. யாரும் தெரியல. இன்னைக்கு கேட்கும் போது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு கடவுள் கோடி நன்றி. இதுக்கப்புறம் சஹானா ஒருத்தவங்களுக்கு வந்து பிரெயின் ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இதுல வந்து ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கேட்டிருக்கேன். அவங்க இப்ப நல்லா இருப்பாங்க. என்னோட மாமா ஒருத்தவங்களுக்காகவும் இப்ப இன்னைக்கு டெஸ்ட் இடத்துல வந்து முன்னாடி இருந்தது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. கடவுள் எவ்வளவு நல்ல ஒரு கடவுள் நமக்கு கிடைச்சிருக்கிறார் இல்லையா? நம்ம கேட்கறது அவரை நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். அன்னைக்கு என்ன அற்புதங்கள் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன அற்புதங்கள் நிகழ்ந்துச்சோ அதே அற்புதங்கள் இன்றும் நம்பிக்கையோடு நாம் கேட்கின்ற போது நமது ஜெபத்துக்கு கடவுள் பதிலளிக்கிறார். அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு அறிக்கையிடும்போது அந்த வார்த்தை செயலாற்றுகிறது. இந்த சகோதரி கண்டினியூஸா சொன்னாங்க, அவங்க நம்பிக்கையோடு கடவுள் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டார் என்ற அறிக்கை எடுக்கின்ற மாத்திரத்தில் ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்கிறார்கள். பிரைஸ் லார்ட். இந்த அற்புதத்தை இன்றும் நாம் ஒவ்வொரு வாழ்விலும் செய்கிற அந்த கடவுளை கரங்களை தட்டோட நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். சகய மேரி சிஸ்டர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பிரதர்.
எனக்கு இது ஒரு சாட்சி. நான் எப்பவுமே மொபைலுக்கு நான் அடிமையா இருந்திருக்கேன் பிரதர். எப்பவுமே சீரியல் பாக்குறது, பாட்டுங்க பாக்குறது, அதுல ரொம்ப இருக்குவேன். அப்புறம் போன்ல எல்லாருக்கும் போன் பண்ணி அவர் கணக்குல பேசியிருக்கேன் பிரதர். ஆனா அது விடணும்னுட்டு எனக்கு மனசு இருந்தது, ஆனா விட முடியாது. 2 நாள் ப்ரேயர் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்வேன், நான் இனிமேல் இருக்க போன் பார்க்க போக மாட்டேன் அப்பா, அப்புறம் நான் இப்படி இருக்குவேன்னு அப்புறம் பண்ணுவேன். திரும்ப 2 நாள் 3 நாள் இருந்துட்டு திரும்ப பேக் டு போயிடுவேன் பிரதர். இப்படியே இருந்தது. அப்புறம் நான் ரொம்ப அதிகமா ஜெபம் பண்ணேன். எனக்கு இது முற்றிலுமா இது பக்கம் நான் போக கூடாதுன்ட்டு ஆண்டவர் அதுல எனக்கு முழுமையான விடுதலை கொடுத்தாரு பிரதர். இப்ப நான் போனை கொண்டு போய் வீட்டுல ரூம்ல போட்டுட்டு நான் தனியா இருக்கிறதுனால நான் யாருக்கும் போன் பண்ண கூட போறது இல்ல பிரதர். எங்க வீட்டுக்கு கூட நான் அதிகமா போன் பண்ண மாட்டேன். இப்ப அந்த சூழ்நிலை வந்துடுச்சு. என் பிள்ளைங்களாகட்டும், என் அப்பா அம்மாக்கு கூட போன் பண்றது அதிகம் இல்ல பிரதர். ஏன்னா நான் போன் பண்றதுனால அவங்க சுகமா இருக்க போறது கிடையாது. நான் இங்க ஜெபம் பண்ணா அவங்க ஆண்டவர் அவங்கள பாத்துக்குவாரு என்ற அந்த நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. அதே போல எனக்கு ஒவ்வொரு காரியங்களும் நான் கடவுள்கிட்ட கேட்டு அதுக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் காத்திருந்து அது கிடைக்குது. அதுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன் பிரதர். அதே போல இந்த போனை நான் தள்ளி வச்சதுனால, அதுல இருந்து விடுதலை பெற்றதுனால ஜனவரி மாசம் நான் பைபிள் எழுத ஸ்டார்ட் பண்ணேன் பிரதர். இன்னைக்கு எண்ணிக்கை வந்துட்டு 23வது அதிகாரம் இல்ல, எண்ணிக்கையில 7வது அதிகாரம் நான் முடிக்க போறேன் பிரதர். இதுக்கு எனக்கு ஆண்டவர் எனக்கு டைமை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதே போல பைபிளும் படிச்சுட்டு இருக்கிற எனக்கு ஜெபமும் பண்றதுக்கு துதி ஆராதனை இருக்கிறதுக்கு ஆண்டவர் அந்த டைமை அதிகமா கொடுத்தாரு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன் பிரதர். Praise the Lord, praise the Lord, praise the Lord, glory to God. ஓ, எவ்வளவு அற்புதமாக கடவுள் நடத்தல. ஒரு அடிமைத்தனம், ஒரு மொபைல் அடிஷன் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு இதானது. சாத்தான் வச்சிருந்த அந்த பயங்கரமான அந்த ஒரு கட்டில இருந்து உடைப்பட்டு இன்னைக்கு அதிகமாக கடவுளுடைய சமூகத்தில் அமர, கடவுள் தந்திருக்கிற பணிகளை செய்ய கடவுள் இந்த நாட்களில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற அந்த கடவுளை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. Praise the Lord, sister. ஐசி சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். Praise the Lord, sister. கடவுளுக்கு நன்றி. 1 பேதுரு 2:24 இந்த வார்த்தையை அறிக்கையிட்டதுனால ஒரு 2 சாட்சிகள். ஒண்ணு வந்து இந்த வார்த்தையினுடைய வல்லமையால ஒரு சகோதரர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஆக்சிடென்ட்ல ரொம்ப கிரிட்டிக்கலா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. 48 hours தான் எதுவும் சொல்ல முடியும், கான்சியஸ் இல்லை அப்ப அவருக்கு. அப்ப அந்த நேரத்துல அவங்க கூட இருந்த ரிலேஷன்ஸ்க்கு இந்த வார்த்தையை தான் அவங்க ஃபோன் பண்ணாங்க. அந்த வார்த்தையை அனுப்பிச்சுட்டு நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்லயும் ப்ரேயர் ரெக்வஸ்ட் போட்டிருந்தேன். அப்ப அந்த சகோதரர் வந்து அப்புறம் ஸ்கல் ஓப்பன் பண்ணி அந்த ஆப்ரேஷன் பண்ணாங்க. திரும்ப அந்த பிரதர்ஸ் கான்சியஸ்க்கு வந்தாரு. இந்த வார்த்தையை அவங்க வீட்டுல எல்லாருமே தொடர்ந்து அறிக்கையிட்டு இருந்தாங்க. நானும் அறிக்கையிட்டேன் அவங்களுக்காக. இப்ப எந்த வார்த்தை அறிக்கை? 1 பேதுரு 2:24 இயேசுவின் காயங்களால் நான் குணமடைந்து விட்டேன். அந்த வார்த்தையை அறிக்கிட்டேன். இப்ப அவங்க நல்லா இருக்காங்க கடவுள் கிருபையால. அந்த பூர்ண சுகமடைஞ்சு இப்ப காலைல ஒரு ஆப்ரேஷன், இப்ப நல்லா இருக்கு, கான்சியஸ் வந்துட்டாங்க. அதுக்காக கடவுளுக்கு நன்றி. அப்புறம் இன்னொரு சகோதரி வந்து அவங்க நடக்கும் போது தெரிஞ்ச ரிலேஷன், அவங்க வந்து தடுமாறி கீழே விழுந்ததுல அவங்க போட்டிருந்த கண்ணாடி வந்து உடைஞ்சு அந்த கண்ணாடியோட பீசஸ் எல்லாம் அவங்க கண்ணுல குத்திருச்சு. அப்ப அவங்க அங்க இருந்து போன் பண்ணாங்க. அப்ப நான் பிரேயர் இந்த வார்த்தையை தான் சொல்லிட்டே இருங்க அப்படின்னு சொன்னேன். நானும் அவங்க சொன்னேன். அப்ப போறப்ப அது ஒரு இதா இல்லாம அந்த பீசஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த கண்ணு முதல்ல திறக்கவே முடியாம இருந்தது. இப்ப அவங்களால கண்ணு திறக்க முடியுது. பார்வைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கு. அதுக்காக கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். இறை வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை, ஆற்றல் நிறைந்த வார்த்தை. அந்த வார்த்தையை நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிற ஒரு சகோதரி 2 சாட்சி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி ஒரு சீரியஸா இருந்த சூழ்நிலையில இயேசுவின் தழும்புகளினால் நான் சுகமாகிவிட்டேன் அந்த அறிக்கையிடும்போது, அந்த தழும்பு 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக கிடைக்கப்பட்ட அந்த விடுதலையை கடவுள் இந்த நாளில் அந்த சகோதரர் கொடுத்துருக்காங்க, முழுமையான விடுதலை கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த சகோதரிக்கு கண்ணில் கிளாஸஸ் உள்ள இதானதுக்கு அப்புறமும் வார்த்தையை அறிக்கையிடுகின்ற போது எந்த பிரச்சனையும் இல்லாமல், அவர்களுக்கு எந்த தீங்கும் நேரிடாமல் கடவுள் முழுமையான விடுதலை கொடுத்திருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி நாமத்தை வெளிப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். எட்வினா ராணி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
நான் ஒரு சாட்சி சொல்லணும். நேத்தி வந்து எங்க ஹாஃப் டீன்ஸ் குழந்தைங்க 2 பேருக்கும் ரொம்ப சிக்கா இருந்தாங்க. ரொம்ப நாள் ஃபுல்லா காய்ச்சலா இருந்தது. அப்புறம் பிரதர்கிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணோம். ப்ரேயர் பண்ணிட்டு அவங்களும் இயேசுவின் தழும்புகளால் குணமடைஞ்சிட்டாங்க பிள்ளைங்கன்னு சொல்லி நீங்களும் ப்ரேயர் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு திடீர்னு இன்னைக்கு காலையில 2 பிள்ளைங்களுமே காய்ச்சல் ஃபுல்லா விட்டுடுச்சு. சளி கிளி எதுவுமே இல்லை. எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. Praise the Lord. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் கடவுள் நம்பிக்கையோடு சகோதரர் ஏறெடுத்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்திருக்காங்க. அந்த வார்த்தையை, இறை வார்த்தை, எல்லாருமே சொல்ற ஒரே இது அந்த வார்த்தையை அறிக்கையிட்டோம், அந்த வார்த்தை செயலாற்றியது. கடவுள் சொல்றார், அவருடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை செயலாற்றாமல் திரும்ப செல்வதில்லை. அவருடைய தழும்புகளினால் நாம் சுகமாகிவிட்டோம் என்றதை நம்ம அறிக்கையிடும்போது அந்த விடுதலை 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக தரப்பட்ட அதே விடுதலை இன்று நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்கிறோம். இதோ இந்த நாளில் இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord sister. Praise the Lord. வேற யாராச்சும் சாட்சிக்கு ஒரு நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த. ஓகே, சாட்சிகள் இல்லை அப்படின்னா ப்ரேயருக்கு இருக்காங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சகோதரங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,